Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தால் பாலக், அதாவது பாலக்கீரை கடையல். நம்ம சேனலில் நிறைய கீரை ரெசிபீஸ் இருக்கும். பிகாஸ் நான் ஒரு பெரிய கீரை ஃபேன். அதனால் எல்லா கீரையும் வாங்கி நான் ட்ரை பண்ணிவிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபீஸ் எல்லாமே நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக குழம்பு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது இந்த கீரை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குக்கர் பேஸில் 50 கிராம்ஸ் அளவுக்கு துவர்தாலை ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 தடவை இதை ரின்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை எல்லாமே டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. கிளியராக வாட்டர் வந்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம வேக வைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது பருப்பு மூழ்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 6 to 7 ட்ராப்ஸ் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆர் குக்கிங் ஆயில் எது வேணாலும், அப்போ தான் நம்மளோட பருப்பு மலர்ந்து வெந்து வரும். அதனால் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு 5 to 6 விசில்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் ஆயிலில் இந்த கீரையை நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெம் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கீரையை மட்டும் எடுத்துப்போம் இல்லையா. நான் பாலக்கீரையில் மட்டும் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, அதாவது இலையில் இருக்கிற ஸ்டெம் பார்ட்டையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ நம்மளுக்கு அது வெந்து வரும்போது கடையும் போது நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வரும். ஸ்டெம்மையும் சேர்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த பாலக்கீரையில் மட்டும்தான் அந்த மாதிரி. அதனால் நான் ஃபுல்லாக ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு இலையை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்பேன். இப்போது மீன் வயலில் நம்மளோட பருப்பு சூப்பராக 5-6 விசிலில் வெந்து வந்துருச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு தண்ணியை மட்டும் இப்போது இருத்துக்க போகிறோம். குக்கர்லேயே பருப்பு தண்ணி இருத்துட்டு இந்த பருப்பு தண்ணியில் தான் நம்ம பாலக்கீரையை வேக வைக்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு பருப்பு தண்ணி இல்லை, பருப்பு ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே நீங்கள் கீரையை கூட வேக வைக்கலாம். இப்போ ஒரு 4 பல் பூண்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கீரையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு இதை ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். பாலக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெம் பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டதுனால பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 6 to 7 மினிட்ஸ்லேயே இது நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு. அதனால் ஓவர் குக்லாம் நம்ம பண்ண தேவையில்ல. பார்த்திங்கன்னா நம்ம போட்டது நிறைய இலை போட்ட மாதிரி இருந்தது. பட் கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா இலை அப்படியே சுருங்கிருச்சு. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், 7 to 8 மினிட்ஸில் இது சூப்பராக குக் ஆகிடும். நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். இதில் கார்லிக்கும் நம்மளுக்கு அந்த 8 மினிட்ஸில் நல்லாவே குக் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போதே கார்லிக் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கார்லிக் ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பாலக்கீரை நல்ல வாய்வு தரக்கூடியது தான். அதனால தான் நம்ம பூண்டு ஆட் பண்ணிவிட்டு சமைக்கிறோம். இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் அதுக்கு இன்றைக்கி மண்சட்டியில் தான் கடையிறேன். நம்ம கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதுக்கப்புறமா கீரையும் பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மசிச்சு விட்டுறலாம். இப்போது நம்ம வேக வச்சு முன்னாடியே வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பையும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுடலாம். உங்கள்கிட்ட இது இல்லை, அதாவது கடையிறதுக்கு தகுந்த மாதிரி சட்டியும் மத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் மிக்சிலேயோ அல்லது பிளெண்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். ஆனால் மண்சட்டியில் கடையிறது அப்படின்றது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தரும். அதோட டேஸ்ட்டே தனி தான். அதுக்கு வழி இல்லை அப்படின்றபோது நீங்கள் பிளெண்டரோ மிக்சியோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளித்த விஷயங்களை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் நல்லா கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா தாளிப்பு வடகம், ஒரு நல்ல காரமாக இருக்கக்கூடிய வரமிளகாய், இது எல்லாத்தையுமே தாளித்து விட்டு அந்த கீரை கூடையே சேர்த்து நல்லா அந்த மிளகாய் எல்லாம் கடையிற ஃபாஸ்ட்னஸில் இந்த மிளகாய் எல்லாம் மிக்ஸ் ஆகிடணும். அந்த அளவுக்கு கடைஞ்சி விட்டுட்டு இதை நம்ம கீரை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை தேவையான அளவுக்கு உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அழகாக கடைஞ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட தால் பாலக் ரெடி. இதை
சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு தேவாமிர்தமாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல் அல்லது பிட்டர் காட் ஃப்ரை இது எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம். இது எல்லா ரெசிபீஸும் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அது எல்லாத்தையும் போய் செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணியும் பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.